தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆகஸ்ட் மாதத்துடைய இந்த 4ஆம் நாளிலே தாயாம் திருவை புதிய ஜான் மரிய வியானி பங்கு தந்தையுடைய பாதுகாவலுடைய விழாவை இன்று கொண்டாட அழைப்பு கொடுக்கின்றது. இவர் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதரால் அனைத்து பங்கு குருக்களுக்கும் இவர் பாதுகாவலர் என்று நியமனம் செய்யப்பட்டார். இவ்வாறாக இவர் 1786ஆம் ஆண்டு பிரான்ஸ் தேசத்திலே லைன்ஸ் என்ற இடத்திலே இவர் பிறந்து சாதாரண ஒரு ஏழை குடும்பத்திலே ஒரு விவசாயியாக ஒரு சிறு வயதிலேயே இவர் வளர்க்கப்பட்டிருக்கின்றார். அதன் பிறகு 1802ஆம் ஆண்டு அருத்தந்தை பல்லே அவர்களால் இவர் இந்த குருவாக படிக்க இவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். காரணம் 1790 அந்த ஆண்டுகளிலே பிரெஞ்சு புரட்சியானது வெடித்தது. இதனால் ஆலயங்கள் மூடப்பட்டது. குருக்கள் பல பிரச்சனைகளுக்கு சமூகத்திலே ஆளாக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களுடைய பணியை செய்ய முடியாமல் தவித்தார்கள். இந்த சூழலிலே ஒரு குருவானவர் கூட இந்த ஜான் மரியானுடைய இல்லத்திலே வந்து தங்கி மறைந்து திருப்பலி ஆற்றி அவர் பணி செய்யக்கூடிய அந்த விதத்தை பார்க்கிற பொழுது ஒரு சிறு வயதிலேயே ஈர்க்கப்பட்டார். தானும் ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசையை, ஒரு விதை அங்கு அவர் உள்ளத்திலே விதைக்கப்பட்டது. அதன் பயனாக 1805ஆம் ஆண்டு குருமடத்திலே சேருகிறார். லத்தீன் மொழியை படிக்கின்றார். ஆனால் இவருக்கு அந்த அளவுக்கு லத்தீன் மொழியை படிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஒரு அறிவுஜீவியாக இவர் இல்லை. ஆனால் இவரை குருவாக ஏற்படுத்தலாமா வேண்டாமா என்று பல சர்ச்சைகள் வருகின்ற பொழுது 1815ஆம் ஆண்டு முதன்மை குரு ஒரு கேள்வியை முன்வைக்கின்றார். அவருக்கு அன்னை மரியாள் மீது பக்தி இருக்கா என்று கேட்கிறார். ஆமாண்டு எல்லாரும் சொல்லுகிறார்கள், மிகுந்த ஒரு விசுவாசத்தோடு இருக்கிறார், நம்பிக்கையோடு இருக்கிறார், அன்னை மரியாள் மீது இவர் நம்பிக்கொண்டவராக இருக்கிறார். அப்படி என்றால் அவரை குருவாக அவரை அபிஷேகம் செய்யுங்கள் என்று அவர் சொல்லிவிடுகின்றார். இவ்வாறாக 1815ஆம் ஆண்டு குருவாக அவர் அபிஷேகம் செய்யப்படுகின்றார், குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார். அதன் பிறகு சிறிய குருவாக 2 ஆண்டுகள் அவர் பணி செய்கிறார். அதன் பிறகு பிரான்ஸ் நாட்டிலே ஆர்ஸ் என்ற அந்த இடத்திற்கு செல்லுகின்றார். ஒரு குக்கிராமம். அங்கு மக்கள் விசுவாசத்திலே பிதற்றப்பட்டவர்கள், அங்கு பல தீய பழக்கத்தில் ஈடுபட மக்கள் ஆலயத்துக்கு வரமாட்டார்கள், ஜெபிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் அங்குதான் இவர் அழைக்கப்படுகின்றார். உடனே செல்லுகின்றார். மிகுந்த ஆர்வத்தோடும் மிகுந்த விருப்பத்தோடும் அவர் செல்லுகின்ற வழியிலே ஒரு சிறுவனத்தில் கேட்கின்றார், இந்த ஆர்ஸ் நகரத்துக்கு செல்ல எனக்கு வழி எங்கே என்று கேட்கிற பொழுது அந்த வழியை அவன் கொண்டு அவரை அழைத்து கொண்டே அந்த கோயிலுக்கு செல்கின்றார். அப்போது அவர் சொல்லுகிறார், நீ என்னை இங்கு கூட்டிக் கொண்டு வந்தாய், நான் உனக்கு விண்ணகத்துக்கான வழியை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று அந்த சிறுவனிடத்திலே மிகுந்த அன்போடு அவனுடைய வளர்ச்சியிலே அக்கறை கொண்டிருந்தார் என்று வரலாறு பாரம்பரியம் நமக்கு சொல்லுகின்றது. இவ்வாறாக தன் வாழ்நாளிலே இவர் கடவுளை அன்பு செய்வதிலேயே தன் வாழ்நாள் முழுமையாய் தன்னுடைய பணியிலே, காரணம் அந்த ஆர்ஸ் நகரத்து மக்களிடத்திலே பல பிரச்சனைகள் இருந்தாலும் இவருடைய இல்லங்களை கண்டு சந்திக்கின்றார். அவர் முதல் நாளில் சென்று அங்கு திருப்பலி நிறைவேற்றிய பொழுது அங்கு யாருமே ஆலயத்துக்கு வரவில்லை. எப்படி இருக்கும்? முதல் நாளில் அந்த ஊருக்கு செல்கிற பொழுது அங்கு யாருமே இல்லை என்றால். ஆனால் இன்றெல்லாம் ஒரு குருவானவர் வருகின்றார் என்று சொன்னாலே அவ்வளவு வரவேற்பு. ஆனால் அப்பொழுது அந்த 18 நூற்றாண்டுகளிலே பல பிரெஞ்சு புரட்சியினால், குறிப்பாக இந்த நெப்போலியன் தன்னுடைய வாழ்நாளிலே பல மாற்றங்களை, அந்த திருச்சபைக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தவர் தான் அந்த நெப்போலியன். மக்களோடு குருக்களோடு நல் உறவோடு இருந்து பல மக்களுடைய வாழ்வுக்கு, அது குறிப்பாக குருக்களுக்கு, கிறிஸ்தவ மதத்திற்கு மிகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வளர்த்தெடுத்தார். இந்த காலங்களிலே கடவுள் நம்ம ஒவ்வொருவரையுமே அன்போடு அழைக்கின்றார். ஜான் மரியா வியானி நமக்கு சொல்வது அன்பும் ஜபமும். இதுதான் அவருடைய வாழ்வு. ஜபம், அன்பு, ரெண்டையும் நாம் செய்தாலே நம்முடைய வாழ்வு ஒரு நிறைவாக இருக்கும். திருப்பலி முன்பாக அவர் ஒவ்வொரு திருப்பலி முன்பாக 1 மணி நேரம் அவர் பாவசன தொட்டிலே உட்கார்ந்து இருப்பாராம். அந்த அளவுக்கு அனைத்து மக்களுமே பாவத்தை விட்டு விலகி இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவிலே திருமலுக்கு பெற வேண்டும், இயேசுவிலே வாழ வேண்டும் என்ற இல்லங்களை சந்தித்து இருக்கிறார். அவர் எல்லா மக்கள் பார்த்திருக்கிறார்கள். வீடுகளை சந்திக்க வருகிறாரே, எளிமையாக இருக்கிறாரே, அன்பாக இருக்கிறாரே, எல்லோரும் இவரை நேரில் அணுகலாம். ஒரு அணுக முடியாதுன்னு இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பேசுவது என்னுடைய பங்கு தந்தை இடத்துல, இன்னைக்கு நான் எப்படி போய் அவர்கிட்ட போய் கேட்பது, அணுக இயலாதவராக இன்னைக்கு நிறைய இருக்கிற இந்த சமயத்திலே இவர் இன்றைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கார். எப்போதும் இவர் அப்ரோச்சபிள், எப்போதுமே இவர் அணுகலாம், எப்போது இடத்தை தேடி செல்லலாம், எப்போதும் இவர் ஜெபிக்கக்கூடிய, முதல் படியிட்டு எப்பொழுதுமே ஜெபிக்கக்கூடியவர் தான் மக்கள் பார்த்தார்கள். அப்போ ஜெபிக்கின்ற ஒரு குரு எங்களுக்கு வேண்டும். இன்னைக்கு அவர் குருக்களிடத்துல இன்னைக்கு பொன்னை கேட்பதில்லை, பொருளை கேட்பதில்லை, பணத்தை கேட்பதில்லை. மாறாக அவர் என்ன எதிர்பார்க்கிறார்கள்?
இன்றைக்கு எனக்காக ஜெபிப்பாரா? இந்த குரு என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, என் மக்களுக்காக ஜெபிப்பாரா என்று அதுதான் இந்த மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அத்தை ஒரு ஜெப வாழ்வு வாழ்ந்தவர் தான் தூய ஜான் மரிய வியானி. எளிமையிலும் தவத்திலும் ஜெபத்திலும் மக்களுக்காகவே, அந்த ஆர்ஸ் நகர் அந்த மக்களுக்காகவே அவர் வாழ்ந்தவர். அவருடைய இறப்பிலே பார்க்கிறோம், இந்த பிரான்ஸ் தேசமே அவருடைய இறப்பிற்கு அத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள் என்று பாரம்பரியம் நமக்கு கூறுகின்றது. இவ்வாறாக அவருடைய இந்த வாழ்வு இன்றைக்கு திருச்சபைக்கு, இன்னைக்கு அனைத்து பங்கு குருக்களுக்குமே இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மனிதர், எளிமையான மனிதர். பெரிய பகட்டோ, பெரிய ஆடம்பரமோ, பெரிய அறிவுஜீவியோ இன்றைக்கு தேவையில்லை. மாற அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆனால் நம்முடைய வாழ்விலே இயேசுவை நாம் பின்பற்ற நமக்கு ஒரு வழிகாட்டியவர் தூய ஜான் மரிய வியானி. பங்கு தந்தையரை இன்றைக்கு நாம் அன்பு செய்வோம். பங்கு தந்தையரிடத்திலே நாம் முழுமையான ஒரு நிறைவான ஒரு அன்பு, எங்களுக்காக உழைக்கின்றவர், எங்களுக்கு இந்த திருச்சபையின் இந்த சாதனங்களை எங்களுக்கு பங்கு தந்தையர்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். கடவுளுடைய பிரசனத்தை, இயேசுடைய பாடுகளுடைய இறப்பு உயிர்ப்பை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாட நமக்கு இந்த திருப்பலி வழியாக, ஜபத்தின் வழியாக நமக்காகவே வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் தான் இந்த குருக்கள். அதான் இன்றைக்கு மறை மாவட்டத்துடைய அனைத்து இன்றைக்கு குருக்களுக்காகவும் பங்கு தந்தையர்களுக்காகவும் இன்றைக்கு நல்ல பங்கு இல்லங்களிலே சென்று பங்கு தந்தையை சந்தியுங்கள், எனக்காக ஜெபியுங்கள். பங்கு தந்தைக்காக இன்னைக்கு ஜெபிக்க அவர்கள் உடல் உள்ள சுகத்தோடு எத்தனை பேர் நோயாளிகளாக இருக்கிறார்கள். பங்கு தந்தையர்கள், ஏன் இந்த பங்குக்கு வந்தேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனையாக இருக்கிறதே என்று அவர்கள் படக்கூடிய அந்த வேதனை இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே பார்க்கின்றோம். அன்றாட வாழ்விலே இன்னைக்கு குருக்கள் கலங்கவே கூடாது, குருக்கள் மனம் வருத்தப்படவே கூடாது. மாறாக பங்கு தந்தைகளை நாடுங்கள், இன்றைய நாளிலே சென்று அவர்களை வாழ்த்துங்கள். உங்களுடைய இந்த வாழ்வு சிறப்பு மிக்கது, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாராட்டுதற்குரியது என்று அவரை உற்சாகப்படுத்துங்கள். பங்கு மக்களாகிய நீங்கள் தான் பங்கு தந்தையர்களுக்கு இன்றைக்கு பலப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த இந்த நாள் ஜான் மரிய வியானி அன்போடு எல்லா பங்கு தந்தையர்கள் இன்னைக்கு வாழ்த்துக்களை இன்னைக்கு மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய அனைத்து பங்கு தந்தையுடைய வாழ்வுக்கும் ஆசிரை அவர் விண்ணகத்திலிருந்து இன்றைக்கு பெற்றுக் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையிலே இந்த நாளிலே அனைத்து பங்கு குருக்களுக்காக ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, இது அனைத்து பங்கு குருக்களையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தூய ஜான் மரிய வியானி இந்த 18, 19 இந்த நூற்றாண்டுகளிலே எளிமையோடும் ஜபத்தோடும் பண்போடும் பாசத்தோடும் பகிர்வோடும் அர்ப்பண உணர்வோடும் அந்த ஆர்ஸ் நகர மக்களிடத்திலே எவ்வாறு பழகினாரோ, பணி செய்தாரோ, அர்ப்பணித்தாரோ, அதே போல அனைத்து பங்கு குருக்களும் எளிமையிலும் ஜபத்திலும் தவத்திலும் ஒவ்வொரு நாளும் இழந்தால் படிட்டும் இடத்திலே ஜெபிக்கக்கூடிய ஒரு குருக்களாக எல்லாம் வளர, திருச்சபை கட்டி எழுப்பப்பட பங்கு தந்தை பங்கு மக்கள் ஆயன் ஆடுகள் அந்த ஒரு உறவிலே எல்லோரும் அன்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் விண்ணகத்தை நோக்கி அந்த பயணத்திலே அனைத்து மக்களையும் அழைத்து செல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை, நல்ல உறவுகளை, பாசத்தை, அன்பை, உறவை கொண்டாடக்கூடிய மக்களாக ஒரு பங்கு தந்தை இடத்திலே உறவோடு வாழ, அன்போடு வாழ தேவையான கிருபையும் ஆசீர்வாதம் இந்த நாளிலே எல்லா பங்கு தந்தைகளுக்கும் உடல் உள்ள சுகத்தையும் இன்னும் பாதுகாப்பையும் அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தையும் இன்னைக்கு அநேக பங்கு குருக்கள் தங்களுக்கென்று இந்த பொருளாதாரத்திலே இன்றைக்கு நலிவுற்று இருக்கிற இந்த நாட்களிலே அனைத்து பங்கு குருக்களுக்கும் தேவையான எல்லா பொருளாதார வளர்ச்சிக்காகவும் இன்னும் ஆன்மீக வளர்ச்சிக்காகவும் உன்னுடைய கிருபையும் கொடைகளையும் இந்த நாளை கொடுத்து அவளை பலப்படுத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.